வணக்கம். 4000 திவ்ய பிரபந்தம் வாசிப்பில் 22வது அமர்வு. முந்தின அமர்வில் திருச்சந்த விருத்தம், அதில் வந்து 7ஆம் திருமொழி, திருமழிசை ஆழ்வாரோட திருச்சந்த விருத்தத்தில் 6ஆம் திருமொழி முடித்தோம். இப்போ 7ஆம் திருமொழியை இன்னைக்கு இவங்க பிரிச்சிருக்காங்க. இந்த திராவிட வேதா சைட்ல பிரிச்சிருக்காங்க, ரன்னிங்கா போட்டிருக்காங்க. ஓகே, அப்படி பிரிக்கிற மரபு இருக்கா என்னன்னு தெரியல. இவங்க 10 ஒரு திருமொழியா பிரிச்சு அப்படி இருக்கும்னு தோணுது. ஏன்னா பாத்தீங்கன்னா ஒரு 10 பாட்டு திருப்பதியை பத்தி இருக்கு, அப்புறம் இன்னொரு 10 பாட்டு வேற ஒரு குழந்தை அதான் கரெக்ட், குழந்தையுள் கிடந்தவாறு போன இது குழந்தை வந்தது, திருக்குழந்தை யாராவது திருக்குழந்தை கிடந்த மாதிரி. எனக்கு இது இந்த புக்கு பிரகாரம் மற்ற எல்லாத்துக்கும் 10 விட்டா பிரிக்கிறாங்க. கொடுங்க ஒரு நிமிஷம், பாட்டோட வகை மாறுதான்னு பார்ப்போம். அதுவும் மாறலை அப்படின்னா ரன்னிங்காக தான் நம்ம இது பண்ணணும், பயன்படுத்தணும். இதில் பாட்டோட வகையே மாறு, ஒரே மாதிரி தான் இருக்கு. சரி, நடந்த பல்க நொந்தவோ நடுங்கு ஞானம் ஏனமாய் இடந்த மெய் குலுங்க ஓவில் அங்குமால் வரைச்சுரம் கடந்த கால் பரந்த காவிரி கரை குடந்தையுள் கிடந்தவாறு எழுந்திருந்து பேசுவாழி கேசனே. இது வந்து குழந்தை, திருக்குழந்தை அது பத்தின பாடல். இப்போ வந்து இதுக்கு எப்படின்னா, நடந்த கால்கள் நொந்தவோ நடுங்கு ஞாலம் ஏனமா இடந்த மெய் குலுங்கவோ விலங்கு மால் வரைச்சுரம் கடந்த கால் பரந்த காவிரி கரை குடந்தையுள். அந்த விலங்கு மால் வரைச்சுரம் வந்து குழந்தைக்கான வர்ணனை. விலங்கு மால் வரைச்சுரம், இதுல வந்து மால் வரைன்னா பெரிய மலை, விலங்கு மால், விலங்கு இந்த இடைநல லா போட்டிருக்காங்க, ரெண்டுமே இடைநம் தான். இந்த விலங்கு வந்து என்ன பொருள்னா, தண்ணி வந்து ஓடி வருது காவிரி, அது வந்து எல்லா இடத்துலையும் பறந்து போக முடியாதபடி மலைகள் வந்து தடுக்குது. அந்த தடையாக இருக்கிற மலைகளையும், அப்புறம் சுரம்ங்கிறது வந்து அரிய வழி. இது வந்து நிறைய சங்க இலக்கியங்கள்லாம் வரும். கடந்து செல்வதற்கு அரிதான வழி சுரம். பொதுவா பாலைவனத்துக்கு சொல்லுவாங்க, இந்த இடத்துல பாலைவனத்துக்கு பொருந்தாது, கடப்பதற்கு அரிதான வழி. அப்படிப்பட்ட அந்த வழிகளையும் கடந்து, அதையெல்லாம் கடந்து வர மலையை தாண்டி, மனிதர்கள் கடப்பதற்கு அரிய வழிகளை தாண்டி, கால் பரந்த வாய்க்கால்களை பரத்தி கொண்டு வருகிற காவிரி கரையிலே இருக்கிற குடந்தையுள், அந்த கும்பகோணத்திலே கிடந்த ஆறு, நீ கிடக்கிற தன்மை. இந்த ஆறு வந்து, முந்தின ஆறு வந்து காவிரி, இந்த ஆறு வந்து கிடக்கிற தன்மை. நீ கிடக்கிற தன்மையை கிடந்த ஆறு எப்படி, ஏன் வந்து அப்படி கிடந்த இந்த கும்பகோணத்துல ஏன் கிடந்த திருக்கோலத்தில் நீ இருக்க? நடந்த கால்கள் நொந்தவோ, ராமனாக வந்து காட்டுக்குள்ளே நடந்த கால்னு சொல்லலாம், அல்லது உலகளந்த திருவடி நீங்க வந்து பண்ணியிருக்க. ஸோ அந்த திருவடிகள், அதனால கால் வலிச்சுதா உனக்கு? நடுங்கு ஞாலம் ஏனமாய் இடந்த மெய் குலுங்கோ, எல்லாம் உலகம் வந்து இது பாதாளத்துக்குள்ளே கிடந்து நடுங்கி கொண்டிருந்த நேரத்திலே வராக அவதாரம் எடுத்து அதை இடந்து மேலே கொண்டு வந்தாய் அல்லவா, அந்த மேனி வந்து களைச்சு போச்சா? இடந்த மெய் குலுங்கவோ எழுந்திருந்து கிடந்தவாறு, அதனாலதான் நீ இப்படி கிடந்த திருக்கோலத்துல இருக்கியா? எழுந்திருந்து பேசு ஆழி கேசனே, நீ வந்து படுத்த திருக்கோலம் போதும், எழுந்து நீ எங்களுக்கு அருள் செய்வாய் வாழி அப்படின்னு சொல்றாரு. ஏன் வந்து நீ கிடந்த திருக்கோலத்துல இருக்க அப்படின்னு கேட்கிற மாதிரி ஒரு பாடல் இது. கரண்டமாடு பொய்கையுள் கரும்பனை பெரும் பழம் புரண்டு வீழ வாழைப்பாய் குறுங்குடி நெடுந்த காய் திரண்ட தோல் இரணியன் சினங்குலாகம் ஒன்றையும் 2 கூறு செய்து கந்த சிங்கம் செய்து உகந்த சிங்கம் என்பது உன்னையே. கரண்டம் ஆடு பொய்கை. கரண்டம் அப்படின்னா நீர்காக்கை. நீர்காக்கைகள் ஆடுகிற பொய்கையிலே கரும் பனை பெரும் பழம், கருமையான பெரிய பனம்பழம் புரண்டு வீழ. அப்போ காக்காயெல்லாம் அப்படி உலகிட்டு இருக்கிற பொய்கையில ஒரு கருப்பான பெரிய பனம்பழம் பொத்துன்னு விழுது. அப்படி விழும்போது
வாழைப்பாய். வாழை வந்து என்ன பண்ணுது, பயந்து போய் கொத்துன்னு ஒரு பழம் வந்து விழுந்தோடனே பாயுது, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பாயுது. அப்படி பாய்கிற குறுங்குடி, திருக்குறுங்குடி அப்படிங்கிற திருத்தலத்திலே நெடுந்தகாய், நெடிய கோலத்திலே நிற்பவனே, திரண்ட தோள் இரணியன், திரண்ட தோள்களை உடைய இரணியன் என்பவனுடைய சினம் கொள் ஆகம், கோபம் கொண்ட உடலை ஒன்றையும், அந்த உடலையும் இரண்டு கூர், ரெண்டாக பிளந்து உகந்த, இரண்டு கூறு செய்து உகந்த சிங்கம் என்பது உண்மையே. நீதானே அந்த நரசிங்கம். திருக்குறுங்குடி கொஞ்ச நாள் முன்னாடி போயிட்டு எங்க இருக்குது? அதாவது இல்ல, கும்பகோணம் இல்ல, நாகர்கோயில்ல இருந்து திருநெல்வேலி போற வழியில. திருக்குறுங்குடி இல்ல, திருக்குறுங்குடியில வந்து அஞ்சு திருமால் கோயில், மெயின் கோயிலுக்குள்ளேயே, திருக்குறுங்குடி கோயிலுக்குள்ளேயே 3 கோலம், 3 திருக்கோலம். அது 3 திவ்யசேத்திரமா? ஒரே அது முழுக்க இங்க கோயிலுக்குள்ள 3. அப்புறம் அந்த ஊருக்கு வெளியே ஒரு ஆறு பாஞ்சு வருது மலை மேல இருந்து. அந்த ஆறு தொடங்குற இடத்துல ஒரு கோயில், மலைமேல் நம்பின்னு சொல்றாங்க. மலை மேல போய் தான் பார்க்கணும். அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஜீப்ல தான் போக முடியும், அல்லது நடந்து போகலாம், கார்ல தான் போக முடியாது. ஸோ அது வந்து நல்லா கரண்டு முரடான பாதை, ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே போய் பார்க்கணும். அங்கேருந்து ஆறு ஓடி வருது. அந்த ஆறு நீங்கள் பார்க்கலாம், தண்ணியெல்லாம் குடிக்கலாம், குளிக்கிறதுக்கு அனுமதி இருக்கு. ஆனால் அந்த சோப்பு இப்பெல்லாம் போட்டு குளிக்கக்கூடாது, ஏன்னா அது வந்து அந்த தண்ணி தான் அபிஷேகத்துக்கு பயன்படுத்தாங்க. அந்த ஆறு ஓடி வந்து ஊருக்குள்ள கலக்கிற இடம், ஊருக்குள்ள ஓட ஆரம்பிக்கிற இடம் இருக்கு இல்லையா, அங்கே ஒரு கோயில் இருக்கு. ஸோ மொத்தம் 5 கோயில், 5 பெருமாள். இதுல 4 பெருமாள் எங்களால் பார்க்க முடிஞ்சது. அந்த கரையை வந்து காவிரி இல்லை, அந்த ஆரோட பேர் மறந்து போச்சு, சிலம்பார் நம்பியாருன்னு நினைக்கிறேன். அந்த ஆரோட பேர் எனக்கு சரியா தெரியல. சிலம்பார் வந்து இது அந்த ஆறு வந்து இங்க கலக்கிற இடத்துல ஒரு கோயில் இருக்கு, திருப்பார்க்கடல்னு சொல்றாங்க அந்த கோயிலோட பேர். அந்த கோயில் வந்து மூடி இருந்தது. நாங்கள் போகும்போது அதை மட்டும் எங்களால் பார்க்க முடியல, மற்ற நாளும் பார்த்தோம். இதுல இன்னொரு விசேஷம் என்னன்னா, திருக்குறுங்குடி கோயிலுக்குள்ள சிவனுக்கு ஒரு சன்னதி இருக்கு கோயிலுக்குள்ளேயே. பெருமாளுக்கு என்ன தலிகையோ அதே தலிகை தான் சிவனுக்கும், அதே படைச்சு இது பண்றாங்க. பக்கத்துல அந்த சிவனுக்கும் பேர் வந்து அந்த மலையோட பேரை வச்சு ஈஸ்வரன் அப்படின்னு வருது. அந்த மலையோட பேர் மாறி போச்சு எனக்கு, ஈஸ்வரன் சொல்லிட்டு. ரொம்ப அருமையான கோயில், நல்ல பெரிய கோயில், ரொம்ப பிரபலமா இருந்தது கோயில். உண்மையிலேயே இதுக்கு போற வழியில, திருநெல்வேலி போற வழியில அங்க ஒரு அரை நாள் செலவழிச்சிட்டோம். நன்றி இருந்து திருக்குறுங்குடின்னு அந்த பேர் ஏன் இது நரசிம்மனை இது பண்ணிடுறாங்கன்னா, நரசிம்மாவதாரம் வந்து அந்த உருவத்தை குறுக்கி கொண்டு அமர்ந்த இடம். நரசிம்மாவதாரமும் வாமனாவதாரமும் ரெண்டுல ஏதோ ஒண்ணு குறுக்கி கொண்டு அமர்ந்த இடம், அதனால அது பேரு குறுகி அமர்ந்த இடம் அப்படிங்கிற பொருள்ல. அதுக்கு எந்த அவதாரம் மறந்து போச்சு, அது இதை பார்த்தா தெரியும். அது அந்த பொருள்ல அந்த பேர் வச்சிருக்காங்க, திருக்குறுங்குடி. நன்றியிருந்து யோக நீதி நண்ணுவார்கள் சிந்தையோடு சென்றிருந்து தீவினைகள் தீர்த்த தேவ தேவனே, குன்றிருந்த மாடநீர பாடகத்து மூரகத்தும் நின்றிருந்து வெக்கணைக்கு கிடந்ததென்ன நேர்மையே. நன்று இருந்து யோக நீதி நண்ணுவார்கள் சிந்தையுள் சென்றிருந்து தீவினைகள் தீர்த்த தேவ தேவனே. இதுக்கு வந்து நமக்கு பொருளே சொல்ல வேண்டியதில்லை. நல்ல விதமாக யோக முறைகளை எல்லாம் சரியாக செய்து யார் உன்னை எண்ணுகிறார்களோ, நண்ணுவார்கள்னு நெருங்குகிறவர்கள் உன்னை அடைபவர்கள், அவர்களுடைய சிந்தனையிலே போய் தங்கி இருந்து அவர்களுடைய சிந்தனையிலே போய் தங்கி இருந்து அவர்களுடைய தீவினைகளை எல்லாம் தீர்த்த தேவதேவன். இது முதல் 2 வரி. அடுத்து குன்றிருந்த மாட நீடு. குன்று இருந்த அப்படின்னா குன்றை கொண்டு வந்து வைத்தால் எவ்வளோ உயரமா இருக்குமோ அவ்வளோ உயரமான மாடங்கள் நீளுகிற பாடகம். பாடகங்கிறது திருப்பாடகம், அது ஒரு திருத்தலம். திருப்பாடகத்தில் பாடகத்தும் அப்புறம் ஊரகத்தும், அது வந்து திரு ஊரகம். முதல்ல வந்து திருப்பாடகம், அடுத்தது திரு ஊரகம், அதுவும் ஒரு திருமால் இருக்கிற திருப்பதி. ஆப்வியஸ்லி வாழ்வார் படிக்கிறதுனால அது திருப்பதி. நின்றிருந்து இந்த 2 இடத்துலையும் நின்ற திருக்கோலத்திலேயும் வெக்கணை கிடந்ததென்ன நீர்மையே. வெக்கணைங்கிறது வந்து திருவெக்கா, இக்கு போடும் திருவெக்கா. அங்கே வந்து
இல்ல இந்த 3 இடங்களிலும் இருந்த திருக்கோலம், நின்ற திருக்கோலம், கிடந்த திருக்கோலம். அப்படின்னா என்ன சீக்வன்ஸ்? பாடகம் வந்து நின்ற திருக்கோலம், ஊரகம் வந்து இருந்த திருக்கோலம், வெகுணை வந்து கிடந்த திருக்கோலம். இப்படி 3 இடத்துலயும் 3 வெவ்வேறு திருக்கோலத்திலே நீ எழுந்தருளி இருக்கிறாயே, அது என்ன தன்மையோ அப்படின்னு கேட்கிறார். 3 கஷேத்திரம் வந்துருது. நின்றதெந்தை ஊரகத்து 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 இருந்தது எந்தை பாடகத்து அன்று வெగ్గனை கிடந்த தென்னிதாத முன்னெல்லாம் அன்று நான் பிறந்தேன் பிறந்த பின் மறந்தேன் நின்றதும் இருந்ததும் கிடந்ததும் என் நெஞ்சுதே. முந்தின பாட்டோட தொடர்ச்சி மாதிரியே தான் வருது. என் தந்தையாகிய நீ, எம்பெருமானாகிய நீ நின்றது ஊரகத்து, நீ நின்றது திருவூரகத்தில், இருந்தது பாடகத்து, நீ இருந்த திருக்கோலத்திலே காட்சி தந்தது திருப்பாடகத்தில். முன்னாடி இருந்தது பார்த்து தப்பா பண்ணலாம். அப்புறம் தப்பா பார்த்தோம். போன தடவை பாடகம் நின்று இருந்து ஊரகம் இருந்துன்னு பார்த்தோம். அப்பனா போன இது மாத்திக்கணும். அப்படியா? நம்ம அந்த ரெஸ்பெக்ட் இது அப்படி பார்த்தோம். நம்ம பாடகம் ஊரகம் நின்று இருந்தும் போது நம்ம பாடகம் நின்று இருந்து பார்த்தோம். ஊரையில பார்த்துருவோம். என்ன சொல்றாங்க? பாடகத்தில் வீட்டிருக்க கிரமேணம் தான் போட்டிருக்காங்க. கிரமேணம்னா இது ரெஸ்பெக்டிவ்லி. அப்படின்னா ஊரகம் ஆதிசேஷன் என்னும் பொருளை இடையும் ஊரகம் ஊரகம் வழங்கும் அங்கே திருவண்ணாமலை. ஓகே, அப்ப இதுல என்ன சொல்றாங்க? திருவூரகத்திலே நின்று அருளினார், திருப்பாடகத்திலே வீற்றிருந்து அருளினார்னு இருக்கு. அப்படின்னாக்கா போனது ஒரு மாதிரி வருமா? போனது வந்து நின்று இருந்து ஊரகத்து இருந்து. ஓகே, இருங்க பார்த்துக்கோ. திருப்பாடகம் போன இஷ்யூ ஆன்மீகம் தினகரன் ஆன்மீக மலர்ல 108 ஆப்வியஸ்லி 106 எல்லா திருப்பதியிலையும் இருக்கிற பெருமாளோட படங்கள்ல வந்து ஒரு ஆல்பம் மாதிரி ஒரு 6 பக்கத்துக்கு போட்டிருந்தேன். அது வந்து நீங்க வந்து இதுவே கிடைக்கும், கேலண்டராகவே கிடைக்கும். அது அந்த புத்தகத்துல போட்டிருந்தாங்க. அதனால அது கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் இருந்ததுன்னா குயிக்காக பார்க்கலாம். ஒரு நிமிஷம். ஓகே, திருப்பாடகம் வந்து அமர்ந்த திருக்கோலம். திருப்பாடகம் வந்து அமர்ந்தது. அப்போ போனது தப்பு. போனது வந்து நம்ம அப்படிதான் மாற்றி படிக்கணும். திருவூரகம் உலகளந்த பெருமாள், அப்போ வந்து அது நின்ற திருக்கோலம். அப்போ வந்து ஊரகத்து நின்றது, பாடகத்து இருந்தது. இது வந்து இதுதான். அதாவது இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு உதாரணம், ஒரு இது சொல்றேன். அதாவது இந்த வகை பாடல்களை வந்து மொழி மாற்றுன்னு சொல்லுவாங்க. பாடல் முழுக்கவே இப்படி மொழி மாற்றா எழுதலாம், அல்லது ஒரு பகுதியை இப்படி எழுதலாம். சுரை ஆழ அம்மி மிதக்க அப்படின்னு உதாரணம் சொல்லுவாங்க. இதுக்கு ரொம்ப பிரபலமான உதாரணம். தண்ணியில சுரையை போட்டா அது மிதக்கும், அம்மியை போட்டா அது ஆழ்ந்து போயிடும். ஆனா பாட்டு எழுதும்போது சுரை ஆழ அம்மி மிதக்கன்னு எழுதுவாங்க. படிக்கும்போது சுரை மிதக்க அம்மி ஆழன்னு நம்ம மாத்தி படிச்சுக்கணும். இதுல திருஞான சம்பந்தரோட ஒரு முழு இதுவே இருக்கு, முழு பதிகமே இருக்குதுல. ஒரு வரி படிக்கிற பாருங்க. உரித்தது பாம்பை உடல் மிசை இட்டது ஓர் ஒன் களிற்றை எரித்ததோர் ஆமையை இன்புற பூண்டது முப்புறத்தை செருத்தது சூலத்தை ஏந்திற்று தக்கனை வேள்வி பன்னூல் விரித்தவர் வாழ்தரு வெங்குருவில் வீற்றிருந்தவரே அப்படின்னு இந்த பாட்டு. இது அப்படியே படிச்சா பொருள் மாறி மாறி வரும். உதாரணத்துக்கு பாம்பை உரித்தார் அப்படின்னு வரும், உடலிலே ஒரு இதை யானையை எடுத்து போட்டுக்கிட்டாருன்னு வரும். அந்த மாதிரி எல்லாம் வரும். அதை எப்படி படிக்கணும்னா, உரித்தது ஒன் களிற்றை, உடல் மிசை இட்டது ஓர் பாம்பை, அப்புறம் எரித்தது முப்புறத்தை, அப்புறம் இன்புற பூண்டது ஆமையை ஓர் ஆமையை, அப்புறம் செருத்தது தக்கனை வேள்வி, வேள்வி நடக்கும்போது தக்கனை கோவித்தார், சூலத்தை ஏந்திற்று, அப்புறம் பன்னூல் விரித்தவர் வாழ்தரு வெங்குருவில் வீற்றிருந்தவரே. இப்படி மாத்தி படிக்கணும். இது ஒரு ரொம்ப சுவையான இது. பேரு மொழி மாற்றுன்னு பேரு.
நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். 10 பாட்டு இருக்குது. 10 பாட்டுமே ரொம்ப இதுவாக இருக்கும். அதை நேரடியாக படித்தா ஒரு பொருள், ஆனால் இப்படி மாற்றி படித்து பொருள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு வரும். ஓகே, இப்போ நின்றது ஊரகத்திலே நின்ற திருக்கோலம், பாடகத்திலே இருந்த திருக்கோலம், அன்று வெக்கனை கிடந்தது, திருவெக்காவிலே கிடந்த திருக்கோலம், இப்படி இதெல்லாம் நீ செய்தாய். இப்போ எண்ணிலாத முன்னெல்லாம் முன்பு நீ செய்தாய் இதையெல்லாம். அன்று நான் பிறந்தில்லை, அப்போது நான் பிறக்கவில்லை. நான் பிறக்காததுனாலே நீ இந்த ஊர்ல எல்லாம் போய் நின்றாய், இருந்தாய், கிடந்தாய். பிறந்த பின் நான் உன்னை மறக்கவே இல்லை. நிரந்தரமா நீ என் நெஞ்சிலேயே இருக்கிறதுனால நான் பிறந்ததுக்கு அப்புறம் நீ நிற்கிறதும் இருக்கிறதும் கிடக்கிறதும் என் நெஞ்சில தான். அந்த ஊர்கள்ல இருக்கிறதெல்லாம் முன்ன, நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி, நான் பிறந்த அப்புறம் ஐ ஓன் யூ அப்படிங்கிற சுருக்கமா சொன்னார். அந்த மாதிரி என் நெஞ்சிலேயே நீ இருக்கிறதுனால இந்த எல்லா திருக்கோலங்களும் எனக்குள்ளேயே அப்படின்னு சொல்றார். நிற்பதும் ஓர் வெற்பகத்து இருப்பதும் விண்கிடப்பதும் நற்பெரு திரை கடலுள் நானிதாத முன்னதாம் அற்புதன் அனந்த சயனன் ஆதிபூதன் மாதவன் நிற்பதும் இருப்பதும் கிடப்பதும் என்னும் சொல்லு. கிட்டத்தட்ட அதே மாதிரி பாடல் தான் இது. நிற்பதும் ஓர் வெற்பகத்து, இருப்பும் விண், கிடப்பதும் நற்பெருந்திரை கடலுள். நிற்பதும் ஓர் வெறுப்புன்னா மலை, ஒரு மலையிலே நிற்கிறார் திருவேங்கடம். இருப்பதும் விண், நீ ஆகாசம் என்கிற திருநாட்டிலே இருக்கிறார், இருந்த கோலம் பரமபதம். நற்பெருந்திரை கடலுள், நல்ல பெரிய அலைகள் வீசுகிற பார்க்கடலில் உள்ளே நான் இல்லாத முன்னெல்லாம் கிடப்பதும். நான் இல்லாத முன்னேதான் நீ அங்க கிடந்தாய். ஆனா அற்புதன், அனந்தன், சயனன், ஆதிபூதன், மாதவன். அற்புதன் இல்லைன்னா அற்புத அனந்த சயனன் ஆதி இல்ல இருங்க, அற்புதன் அனந்த சயனன் அப்படி படிக்கணும். கரெக்ட். அனந்தன் தனியா படிக்க கூடாது, ஏன்னா அனந்தன் தனியா படிச்சா அது ஆதிசேஷனை குறிக்கும். அற்புதன் கமா அனந்த சயனன் ஆதிபூதன் அப்படின்னா எல்லாவற்றுக்கும் காரணமாக அமைந்தவன் வாங்க மாதவன். எனக்கு சிலப்பதிகாரம் வராது, அதனால நான் இங்க ஆரம்பிச்சேன். வாங்க நீங்க உட்காருங்க, செட்டில் ஆனதுக்கு அப்புறம் அதை ஆரம்பிச்சுக்கலாம். அப்படிப்பட்டவன் நிற்பதும் இருப்பதும் கிடப்பதும் என் நெஞ்சுள்ளே அப்படின்னு. கரெக்டா இருக்கும். இந்த 10 பாட்டு முடிச்சுக்கோங்க. நான் இல்லாத முன்னதான் வந்து நீங்க ஏதாவது போட்டுக்கலாம். நிற்பதும் கிடப்பதும் ஏதாவது. ஆமா, அது ஒரு வாக்கியம் முடிஞ்சு. அது முதல் 2 வரி ஒரு வாக்கியம், அடுத்த 2 வரி ஒரு வாக்கியம். அப்படி நாளிதான முன்னதான் நிற்பதும், நாளிதான முன்னதும் இருப்பதும், நாளிதான முன்னதான் கரெக்ட். அந்த மாதிரி படிச்சுக்கலாம். இன்று சாத நின்று சாத ஒன்று யாரும் வையகத்து ஒன்று நின்று வாழ்ததின்மை கண்டு நீசரன் நீ நீசர் என்றதோ அன்று பார் அனந்தவாத போதையுண்ணி வானிமேல் சென்று சென்று தேவராய் இருக்கிறாத வண்ணமே. இது இன்று சாதல் வருதா நின்று சாதல் வருதா? ரெண்டுமே வருதோ? இன்று சாதல் நின்று சாதல். வேணுமா? என்கிட்ட இது இருக்கு, வேணுமா? இல்லை இதுவும் இருக்கு, பட் இவரே ஓப்பன் பண்ணியிருக்கும்போது அதை எனக்கு திருப்பி ஓப்பன் பண்ணணும்னு பார்த்தேன். இன்று சாதல்னா உடனடியா பிறந்த உடனே இறந்து போதல் அப்படின்னா, அல்லது குறுகிய காலத்திலே இறந்து போதல். நின்று சாதல்னா கொஞ்ச நாள் உயிரோட இருந்துட்டு அதுக்கப்புறம் சாதல். அன்றி யாரும் வையகத்து ஒன்றி நின்று வாழ்தல் இன்மை. ஒண்ணு பிறந்த உடனே சாகணும், இல்லை கொஞ்சம் அற்ப ஆயுள்ள சாகணும், அல்லது ரொம்ப நாள் 100 வருஷம் அப்படி வாழ்ந்து சாகணும். இதுதான் தன்மையை தவிர வையகத்தில் ஒன்றி நின்று வாழ்தல் இன்மை. யாரும் இங்க நிரந்தரமா இருக்க முடியாது. அதை கண்டு நீசர் என்கோலோ, அறிவில்லாதவர்கள் என்ன செய்யறாங்க? இல்ல வாழ்தலின்மை கண்டும் அப்படின்னு நாங்க வந்து வரவழைச்சு படிக்கணும். வாழ்தலின்மை கண்டும் நீசர், நீசர்கள் பின்னால மத்த வாக்கியத்துல சேரும் போல, நீசர்கள் அன்று பாரளந்த போதை உண்ணி பாத போதை, பாரளந்த பாத போதை, பாதத்திலே இருக்கிற மலர் பாதத்தை அல்லது போத பாதம்னு படிச்சுக்கணும். உண்ணி வானின் மேல் சென்று சென்று தேவராய் இருக்கில்லாத வண்ணமே என்கிறோ. நீசர்கள் இதை புரிஞ்சுக்க வேண்டாமா? இது வந்து ஒரு நிலையில்லாத வாழ்க்கைங்கிறத புரிஞ்சுக்க வேண்டாமா? இந்த மலர் அடிகளை அன்றைக்கு பாரளந்த இந்த மலரடிகளை வணங்கி வானின் மேல் சென்று தேவர்களாக இருந்து விடலாமே. இந்த உலக வாழ்க்கையை ஒரு பெரிய பொருட்டா நினைச்சு இதை வந்து அந்த நீசர்கள்லாம் மதிச்சு நடந்துட்டு இருக்காங்களே அப்படின்னு கேட்கிறாரு. அந்த எண்கொலோவை இங்க வந்து செத்துக்கணும்.
சண்ட மண்டலத்தினோடு சென்ற வீடு பெற்றுமே கண்டு வீடியதாக கண்டு வீடு சொல்றீங்களா? கண்டு வீடியதாக நாள் வேதிவேர் குண்டரீக பாத புண்ணிய கீர்த்தினும் செவிமடுத்து உண்டு நும்முரு உருவினை துயர் அருள் நீக்கி நல்ல சொல் சான்று கிடைச்சது. சண்ட மண்டலத்தினூடு சென்று வீடு பெற்று மேல் கண்டு வீடில்லாத காதலின்பம் நாளும் எய்துவீர் புண்டரீக பாத புண்ணிய கீர்த்தினும் செவிமடுத்து உண்டுனும் உருவினை துயர் உண்டுனும் உருவினைத்து எருள் நீங்கி உருவினை துயர் உள் நீக்கியா சந்தத்துல ஏதோ அடிவாங்க துயரும் நீக்கி பாட்டு எப்படி வருது? இல்ல துயரும் நீக்கி இல் கிடையாது. உண்டுனும் உருவினைத்து துயருள் நீங்கி உய்மினோம். துயரு நீக்கி அங்க இல் இல்ல, துயரு நீக்கின்னு படிங்க. அப்ப துயரும் நீக்கி அந்த இல் இல்ல, அது ஒரு எழுத்து கூட வந்து சந்தத்தையே சந்தம் அடி வாங்குறதான் பார்த்தேன். ஏன்னா உண்மை சந்தம் சரியில்லைனாலே அதுல ஏதோ தப்பு இருக்குன்னு. உண்டுனும் உருவினை துயரு நீங்கி உய்மினோம். அது கரெக்டா. சண்ட மண்டலத்தினூடு சென்று, சண்ட மண்டலம் அப்படிங்கிறது சூரிய மண்டலம். இந்த இடத்துல சண்டன்கிறது சூரியனுடைய பேரு, பிரச்சண்டன்றதுதான் சூரியனோட பேருன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இவர் சண்ட நம பத்ம பிரபோதாய பிரச்சண்டாய நமோ நமஹா. ஒருவேளை பிரங்கிறது ஏதாவது அடைமொழியா இருக்கும். பிரச்சண்டா இந்த மாதிரி பிரனா எப்பவுமே அதிகமான அப்படிங்கிறாங்க. அப்போ சண்டன் சண்ட மண்டலத்தில் சூரிய மண்டலத்தின் சூரிய மண்டல இது ஒரு யோக மொழி. இது சூரிய மண்டலத்துல போறது அப்படிங்கிறது ஒரு யோக உயர்நிலையை குறிக்குது. இந்த இடத்துல சென்று வீடு பெற்று பரமபதத்தை அடைந்து மேல் வீடில்லாத காதல் இன்பம் நாளும் கண்டு அப்படின்னு அதை அடுத்த வரியை மாற்றிக்கணும். வீடில்லாத காதல் இன்பம் நாளும் கண்டு எய்துவீர். அதாவது மேல் அதற்கும் மேல் எதுவும் இல்லை. மேல் வீடு இல்லாத காதல் இன்பம் சுகத்தை, காதல் இன்பம்னா இந்த இடத்துல திருமாலோடு கூடியிருக்கின்றதான நிலையினை நாளும் கண்டு தினமும் நித்தியமாக நித்திய சூரிகள் அனுபவித்து எய்துவீர். முமுட்சுக்களே நீங்க போட்டிருக்காரு, எய்துவீர். அடுத்த வரி புண்டரீக பாத புண்ணிய கீர்த்தினும் செவி மடுத்து. புண்டரீக பாத என்றால் தாமரை போன்ற பாதங்கள். அவருடைய புண்ணிய கீர்த்தி பரிசுத்தமான திருப்புகழை நும் செவி மடுத்து உங்களுடைய காதுகளாலே கேட்டு உண்டு அனுபவித்து. மடுத்து உண்டுங்கிறதுக்கு மடுத்து மடுத்து கரெக்ட். இப்படி தேக்கி கையில தேக்கி அல்லது மனத்திலே தேக்கி. அதாவது இந்த இடத்துல இது ரொம்ப சாதாரணமான ஓமை தான். ஆனா இதுல உள்ள பியூட்டி நம்மளுக்கு புரியறது இல்லை. இவர் என்ன சொல்றது, செவி மடுத்து உண்டு அப்படிங்கிற. அதாவது ஒரு புலன்ல உள்ளதை இன்னொரு புலனுக்கு மாற்றி சொல்றது. செவி நுகர் கனிகள் கம்பனுடைய கம்பராமாயணத்தவர் தேன் வந்து பாயிருக்காது அந்த ஒரு மாற்றத்தை இது பண்ணி சொல்லுங்க. ஆமா இல்ல தேன் செவி மடுத்து. ஆமா இதுல வந்து செவி மடுத்து உண்டு, செவியாலே உண்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு பொருள். செவியாலே உண்டு ஏன்னா புகழ்னு இருக்கிறதுனால புகழை கேட்டு கேட்டு. இன்னும் உருவினை துயரும் நீங்கி உய்மினே. உருவினை துயர் என்றால் உங்களுடைய பழைய வினைகளினுடைய துயரை நீங்கி உய்மினே. இதுல நான் ஏன் வந்து ஒரு சொல் குறிப்பு இருக்கு அப்படின்னா, இதுல புண்ணிய கீர்த்திங்கிற வரி இருக்கு பாருங்க. சில மாதங்களுக்கு முந்தி ஒரு வைணவர்கிட்ட இது நான் வந்து தமிழ்ல எப்பையில இருந்து வட சொல்லினுடைய நேரடி வடிவங்கள், இப்ப பத்தியம் அந்த மாதிரி இல்ல ஜ ஷ ச இதெல்லாம் புழங்க ஆரம்பிச்சது அப்படின்றதுக்கு ஒரு கால கணக்கு கொடுத்துருங்க.
அவர் சொல்றாரு 17ஆம் நூற்றாண்டுக்கு முந்தி எந்த வைணவ நூல்லையும் அந்த மாதிரி நேரடி பயன்பாடே கிடையாது, எல்லாமே வந்து 4000 தீப பிரபந்தம் முழுக்க அப்படிதான் இருக்கு அப்படின்னு. ஸோ இதுல புண்ணியங்கிற வரி வந்துருது. ஏன்னா இதுல புண்டரீகவே இல்லையே, புண்டரீகன்றதுல தமிழ் இலக்கணத்துல எந்த மாறுபாடும் கிடையாது. புண்டரீக புண்டரீக பட் புண்ணியன்னு வர வேண்டியது, புண்ணியன்னு வரல, இது புண்ணியன்னு வந்திருக்கு. சரி, இந்த மாதிரி பயன்பாடெல்லாம் பொதுவா திருப்புகள்ல நிறைய இருக்கும். ரத்ன அது ரத்தினன்னு போட்டா தாளம் காலி ஆயிடும். ஆமா, இங்கேயும் கூட சந்தம்ங்கிறதுனால புண்ணியன்னு போட்டா அந்த தாளம் அதனால இது புண்ணியவா தான் இருந்தாகணும். ஸோ இப்போ ஆழ்வாருடைய பாசுரத்திலேயே அந்த நேரடி பயன்பாடு இருக்கு. இன்னைக்கு இதை வச்சு ஒரு ஃபேஸ்புக் போஸ்ட் போட்டுருக்கேன். அதை கேட்டவர் வந்து ஜெகநாத், பெரிய ஸ்காலர். அந்த நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க, 810. அடுத்தது நான் படிச்சிடுறேன். முத்திரத்து வாணியத்திரண்டிலொன்று நீசர்கள் மத்தராய் மயங்குகின்ற திட்டலிறந்து போந்து எத்திரத்தும் உய்வதோர் உபாயமில்லை உய்குரில் தொத்துருத்த தன் துழாய் நன் மாலை வாழ்த்தி வாழ்மினோ. இது வந்து பிரிச்சாதான் பொருள். கடுமையான சம்ஸ்கிருதத்தையும் கடுமையான தமிழையும் கலந்து எழுதுவார்கள் திருமணிசை. இல்லை இங்கே இருக்கு. சரி, அங்கே பாட்டு. முத்திரத்து வாணியத்திரண்டிலொன்று நீசர்கள் மத்தராய் மயங்குகின்ற திட்டத்தில் இறந்து போந்து எத்திரத்தும் உய்வதோர் உபாயமில்லை உய்குரில் தொத்துருத்த தண்டுழாய் நன் மாலை வாழ்த்தி வாழ்மினோம். முத்திரத்து வாணியத்தில், அந்த வாணியத்திலே இவர் வாணியத்திலேயே இவர் பொருள்ல இருக்கும். 3 வகைப்பட்ட பல்கள் உள்ளேவா வாணியம்னா பிசினஸ், அந்த பொருள் தானே, அந்த பொருள் தான். 3 வகையான செயல்கள். முத்திரத்து வாணியத்தில் என்றால் சத்துவம் ரஜஸ் தமஸ் ஆகிய முக்குணங்கள். அவற்றில் வாணியத்தில் சொன்னதுக்கு ஏதாவது வியாக்கியானம் கொடுத்துருக்காரா கீழே? இல்ல. குணம் வாணியம்னா இந்த இடத்துல குணம்ன்ற அர்த்தம் தான். இரண்டிலொன்று நீசர்கள், அதாவது இதுல வந்து சாத்விகம் என்பதுதான் வந்து உயர்ந்த குணம். சிற்குணத்தர் தெரிவரு நல்நிலை எற்குணர் தரிது முற்குணத்தவரே முதல்வர் அவர் நற்குண கடல் ஆடுதல் நன்றரோ. இங்க கம்பராமாயண பாயம். அதுல அவர் என்ன சொல்றாரு? சிற்குணத்தர் தெரிவரு நல்நிலை. சிற்குணத்தர்னா அறிவே குணமாக உடையவர். அவருடைய நிலை என்னால சொல்ல முடியாது. எண்ணிய 3 அணுள், நாம் எண்ணி பார்க்கின்ற அந்த 3 குணங்கள் இல்ல. முற்குணத்தவரே முதல்வர், சாத்விக குணம் உடையவர்களே முந்தி நிற்கிற குணம், முதல் குணம். எண்ணிய 3 அணுள் முற்குணத்தவரே முதல்வர். முன்குணம். சிற்குணத்தர் தெரிவரு நல்நிலை எற்குணத்த அரிது எண்ணிய 3 அணுள் முற்குணத்தவரே முதல்வர் அவர் நற்குண கடல் ஆடுதல் நன்றாரோ. அதனால ராமனுடைய குணங்களாகிய கடல்ல, அதாவது குணங்கள்லாம் கடந்த நிலையை பத்திலாம் என்னால பேச முடியாது, எனக்கு அது தெரியாது. எனக்கு தெரிஞ்சது இந்த 3 குணங்கள்ல நற்பண்புகளுக்கு உறைவிடமானது முதல் குணமான சாத்விக குணம். அந்த குணங்களுடைய கடலாக இருக்கிற ராமனுடைய அந்த குணக்கடல்ல நான் விழுந்து நீராடுகிறேன். ரொம்ப முக்கியமான பாட்டு அது கம்பராமாயணத்துல. அதுதான் சொல்றாருங்க. 2இல் 1 நீசர்கள், அதாவது சாத்விகம் ஒழித்த மற்ற 2 குணங்களில் ஒன்றும் நீசர்கள். இந்த ஒன்று வந்து ஒன்றுதல், அதிலே ஒன்று இருக்கின்ற அந்த 3ல சாத்விகம் ஒழிந்த மற்ற 2 கலிலோ ராஜச தாமச தியாகராஜ கிருத்தியில வரும் இல்ல, மனசா எட்டுலோ. கலியுகத்துல தாமச ராஜச குணங்கள்ல மூழ்கி இருக்கின்ற இந்த மக்களுக்கு மனசா எட்டுலோ, மனதால். ஆக்சுவலி இங்கே தியாகராஜ கீர்த்தனம்லாம் தெரிஞ்ச ஆட்கள் இல்லை. அது இருந்தால் அதுல இருந்து ஒரு கம்பேரிசனை கொடுத்து, இப்போ ராமச்சந்திர சர்மா இருந்தாருன்னா அந்த கீர்த்தனத்தையே பாடியிருப்பார். மற்ற 2 பலன்களில் விருப்பமுடையவரான நீச மனிதர்கள்
நீசர்கள் அதில் மத்தராய் அதிலிட்டு இறந்து போந்து மத்தராய் அதிலிட்டு அந்த லோகத்திலே கர்ம பலன்களை ஒழித்து அப்படின்னு பொருள் போட்டிருக்கான். இறந்து அவற்றை அனுபவிப்பதற்காக பிறந்து இறந்து போந்து பிறந்து இறந்து மத்தராய். மத்தர்னா பைத்தியங்கள் பித்தர்கள். தேகமே ஆத்மா என்ற பிரம்மை, அதாவது அந்த ஒரு நம்பிக்கையை மேற்கொண்டவர்களாக. பிரமைனா இந்த இடத்துல குழப்பத்தை மத்தத்துக்கு நீங்க சொன்ன பொருள் தான். உன்மத்தம் சொன்னா அந்த மத்தம். மத்தராய் மயங்குகின்ற திட்டதில் இறந்து போந்து மயங்குகின்றது. இட்டு அது அங்க போயிட்டு மயங்குகின்றது. எத்திரத்தும் உய்வதோர் உபாயம் இல்லை. எங்கிருந்து இதில் எந்த வகையிலும் உய்வதற்கு வேறு உபாயம் இல்லை. உய்குரில் உய்ய வேண்டுமென்றால் தொத்துருத்த தன் துழாய் அப்படின்னா கொத்துதான். கொத்தாக செறிந்த குளிர்ந்த துளசி மாலையை தன் துழாய் நன்மாலை வாழ்த்தி வாழ்வினோம். இதுல நம்மாலைன்னு போட்டார் பொருள்ல. நன்மாலை நன்மாலை. துளசி இந்த இடத்துல மாலை கிடையாது, மாலை திருமாலை கொண்ட திருமாலை. இல்லைன்னா இது வலிந்து கொள்ளப்பட்ட பொருள். அவனுடைய துளசி மாலையை வாழ்த்தி வாழுங்கள் அப்படிங்கிற பொருள் இன்னும் நல்லா இருக்கு. வட்ட நறுங்கொன்றை மாலை பாடி சிற்றர்கள் வாழும் தன் தில்லை பாடி. இதுல திருவாசகத்துல வரும் இல்லையா, அந்த மாலையவே பாடுறோம் நாங்க. ஆண்டாளோட பல பாடல்கள்ல வந்து அந்த துளசியை கொண்டு வந்து எனக்கு கொடுத்துருங்க போதும் அப்படின்னு தானே அந்த இது வரும். அந்த விதத்துல எடுத்துக்கலாம். வாழும். அடுத்த பாட்டு. ஆணிதும் உருப்பொலார் செவிக்கினாத கீர்த்தியார் பேணிதும் வர இந்திரம் இடுக்கிதாத தேவரை ஆணமென்று அடைந்து வாழும் அதர்கள் எம் ஆதிபால் பேணினும் பிறப்பினும் பிணக்கருக்கிற்றே காணிலும் உருப்பொலார் செவிக்கினாத கீர்த்தி பேணிலும் வரந்தரம் இடுக்கிலாத தேவர்கள். அதான் பேணிலும் வரந்தரம் இடுக்கிலாத சக்தி இல்லாத வரம் தரும். இதுல வரம் தர கும்பிட்டா கூட வரந்தர ஆற்றல் இல்லாதவர்கள். இம் வரணுங்க. பேணிலும் வரந்தரம் இடுக்கிலாத. இம் வந்தா தான் சந்தம் சரி வருது. பேணிலும் வரந்தரம் இடுக்கிலாத இம் வரணும். அல்லது வரந்தரும் இடுக்கிலாதன்னு ரூ போட்டு அப்படி போட்டாலும் சரியா இருக்கும். இல்ல எப்படி இம் முக்கியம். அது ராவோ ரூவோ சந்தத்தை அஃபெக்ட் பண்ணாது. ஏன்னா ரெண்டுக்கும் ஒரே அசைதானே. கரெக்ட். இம் வேணும். பேணிலும் வரந்தரம் இடுக்கிலாத தேவரை ஆனமென்று அடைந்து வாழும் மாதர்கள் எம் ஆதிபால். ஆனமென்று அடைந்து வாழும் மாதர்கள் எம் ஆதிபால் பேணினும் பிறப்பெனும் பிணக்கருக்கிற்றே. காணிலும் உருப்பொலா. அதாவது இதுல பிற தெய்வங்கள் எவ்வளவு கீழானவர்கள் அப்படின்றத சொல்றார். காணிலும் உருப்பொலா. அவர்கள் கண்டாலும் விகாரமான உருவத்தை உடையவர்கள். உருப்போலார் அப்படின்றத எடுத்துக்கணும். உருப்பொலார் இல்ல, உருப்பொலார் தான் அது. பொலார்ங்கிறது வந்து துளை. பொல்லாதவர்கள் அதுவும் அதே பொருள் தான். இப்போ பொல்லா மாணிக்கமே அப்படின்னு இவரு திருவாசகத்துல பாடுவார். துளையிடாத மாணிக்கம் உயர்ந்தது, துளையிட்ட மாணிக்கம் தாழ்ந்தது. அதனால பொல்லுதல்ங்கிறது வந்து ஓட்டப்படுறது. அந்த பொல்லாதவர்ங்கிறது அந்த பொருள் தான். பொல்லாதவர்னா புத்தியிலே ஒரு குறை கொண்டவர்கள் அப்படிங்கிற அந்த பொருள். இதுவும் அதே பொருள் தான். ஒரு பொலார்னா துளைபட்ட ஒரு குறையுள்ள உருவத்தை உடையவர்கள். விகாரமே முக்கண்ணப்பா என் பொல்லா கனியே அப்படின்னு திருவாய்மொழியில் ஒரு வாசகம் உண்டு. உருப்பொலார் சரியான விளக்கம். அது துளையிட்ட விகாரமான உருவத்தை உடையவர்கள். செவிக்கு இனாத கீர்த்தியார். அவங்களுக்கும் கீர்த்தி இருக்கு, ஆனா அது கேட்கறதுக்கு இனிமையா இருக்காது.
இந்த இடத்துல அவர் அந்த சிவபுராணங்கள் எல்லாம் சாப்பிட்டு அது வந்து அவர் அந்த மாதிரி உக்கிரமான இதுகள் இருக்கு இல்லையா. செவுக்கினாத கீர்த்தியார் பேணிலும் வரந்தரம் இடுக்கிலாத தேவர். அவர்களை இதை கூட சகிச்சுக்கலாம், அவர்களை நாம் போற்றினாலும் அவர்கள் வரம் தர மாட்டார்கள். என்ன பிரயோஜனம்? அப்படிப்பட்ட தேவர்களை பேணிலும் வரந்தரம், வரம் தரம்னா வரம் தரும்னு தான் அர்த்தம். அதுல தரம் அது எப்படி வரும்? தரும் தான் சரியாகும். பெரிதும் வரந்தரம் இடிக்கிறாத தேவரை இல்ல, வரந்தரம் இடிக்கலாதுன்னா அங்க வந்து கண்டிப்பா சந்தா அடிபடுது. ஒருவேளை அந்த இம் அந்த இடத்துல ஏதாவது ஒரு அது ஏதாவது ஒரு இலக்கண விதி இருக்கும். மிடுக்கிலாத தேவரை ஆணம் என்று, ஆணம் என்றால் புகழ் சரணம், ஆணம் என்று அடைந்து வாழும் ஆதர்கள். ஆதர்கள்னா குருடர்களா? எந்த அர்த்தத்துல வருது ஆதர்? கேட்ட சொல்ல ஆதர்ங்கிறது. ஆணம் என்று அடைந்து வாழும் ஆதர்கள், குருடர்களே ஆதர்காள் அப்படின்னு வருது. ஆணம் என்று அடைந்து வாழும் ஆதர்காள் எம் ஆதிபால், என்னுடைய முழு முதலாகிய இறைவன் மீது பேணி நும் பிறப்பெனும் பிணக்கு அறுக்ககிற்றீரே. என்னுடைய முழு முதலான தலைவன் பால் பேணி அவனை வழிபட்டு நும் பிறப்பெனும் உங்களுடைய பிறப்பு என்கின்ற பிணக்கு, பிணக்கு என்றால் துயர், உங்களுடைய பெருந்துயரை அறுக்ககிற்றீரே, அறுக்காமல் இருக்கின்றீர்களே. இங்க வந்து அறுக்கன்னு வர்றதுனால அந்த பிணக்குக்கு வந்து இவர் வந்து சிக்கல் புதர், அதாவது பின்னி பிணைஞ்சிட்டா இல்ல போய் சிக்கிக்கிட்டா வெளில வரும். சரி, அப்படி வலை, பிறவி என்கின்ற ஒரு வலை. குந்தமோடு சூலம் வேல்கள் தோமரங்கள் தண்டுவாள் பந்தமான தேவர்கள் பறந்து வானகமுறை. இங்க பாருங்க, வானகமுறை, அந்த இம்முறைங்கிறது வானகமுறைன்னு தான் வரணும். ஆனா சந்தத்துக்காக அங்க ஒரு இம் போட்டு வானகமுறை அப்படின்னு பார்த்திருக்கேன். ஏன்னா வானகம் பிளஸ் முறை வானகம் முறை தான், இம் வராதாங்க. சந்தத்துக்காக இம் போட்டிருக்காரு. அந்த போல இங்க ஒரு இம்ம போட்டு நம்ம அதோட பொருள் வரம் தர மிடிக்கலார் தான். இம் அங்க வரக்கூடாது, சந்தத்துக்காக அங்க வந்து இம் சேர்த்துக்கலாம். வந்த வாணன் ஈரைநூறு தோள்களை துணித்த நாள் அந்த வந்தவா குலம் அமரே அறிவரே. அமரரே அறிவரே, அமரரே அந்த வந்த வாகுலம். இது வந்து பாணாசுர விருத்தாந்தம். குந்தமோடு சூலம் வேல்கள் தோமரங்கள் தண்டு வாழ் பந்தமான தேவர்கள் பறந்து வானகம் முறை. வந்த வாணன் ஈரைநூறு தோள்களை துணித்த நாள் அந்த வந்த ஆகுலம் அமரரே அறிவரே. இப்ப புரியுது. அதாவது இது வந்து பாணாசுர விருத்தாந்தம் தெரியும் இல்லையா உங்களுக்கு அந்த கதை? இது வந்து மாதவி ஆடிய நடனம் என்னும் ஊரில் பாணன், அதாவது பாணாசுரன் வந்து சிவகணங்கள்ல ஒருத்தன். அதனாலதான் பாண ராவண சண்டேஷ அப்படின்னு நம்ம சொல்றோம். பெரிய சிவபக்தன் புராணம். இது பாகவதத்துல பிற்சேர்க்கையா வரக்கூடிய ஒரு கதை. அந்த பாணாசுரனுடைய மகள் உஷை, அவ வந்து அனிருத்தனை வந்து கனவுல கண்டு காதல் கொண்டு அவளுடைய தோழி சித்திரலேகாவா யாரோ ஒருத்தி, அவள் மாயமறிந்தவள். அவள் வந்து கட்டிலோட அப்படியே அனிருத்தனை தூக்கின்னு வந்துருவா துவாரகாபுரியிலிருந்து. எங்கடா இவன் பையனை காணும் அப்படின்னு கிருஷ்ணன் இருந்து பார்த்த உடனே இப்படி உடனே கிருஷ்ணனே தன்னுடைய சேனைகளோட போருக்கு வருவான், என்னுடைய பையனை விட்டு அப்படின்ட்டு. அப்போ அவ சொல்லுவா, உஷை இவன் நான் விட மாட்டேன் அப்படின்னு. உடனே பாணாசுரன் போருக்கு வருவான். அப்போ வந்து ரொம்ப வினோதமா கிருஷ்ணனுடைய சரித்திரம் முழுக்க வேற எங்கேயும் தேவர்கள்லாம் வர மாட்டாங்க. ஆனா இந்த போர்ல பாணாசுரனுக்கு உதவுறதுக்காக சிவபெருமானே வந்து கிருஷ்ணனோட சண்டை போட்டார். அதுல வந்து கிருஷ்ணன் சிவபெருமானையே தோக்கடிச்சிட்டாரு. அப்புறம் பாணாசுரனுடைய கரங்களை வெட்டினார். அவன் சிரஞ்சீவியோ என்னமோ, அதனால அவன் சாக முடியாது. அவனுடைய தோள்களை வெட்டி தன்னுடைய பேரனை மீட்டு வந்தார்னு ஒரு புராணம். அதைத்தான் இதுல சொல்றாரு. குந்தமோடு சூலம் வேல்கள், குந்தம் என்றால் ஈட்டி, ஈட்டிகளோடு சூலங்களும் வேல்களும் தோமரங்கள்னா உலக்கைகளும் தண்டு வாழ் கதை வாழ் என
பந்தமான தேவர்கள், கூட்டம் கூட்டமாக இருந்த ருத்ராதி தேவதைகள் அப்படின்னு இவர் இதில் பொருள் சொல்லியிருக்கார். பறந்து வானகம் உற, அவர்கள் எங்கும் சூழ்ந்து வானகத்திலே நிற்க, வானகம் உற அவர்கள் பயந்து போய் தங்களுடைய வானுலகங்களுக்கு சென்று சேருமாறு வந்த வாணன், எதிர்த்து வந்த வானாசுரனுடைய 500 தோள்களை, 500 அதில் 500ன்னு எடுத்துக்கணும், 500 தோள்களை, 2 × 500 1000 தோள்கள். இது கார்த்தி வீரார்ஜுனன் மாதிரி இன்னொரு அவனுக்கு 2000 இல்ல 1000 தோள் தான் அவனுக்கு. சரி, இது வந்து கார்த்தி வீரார்ஜுனன் வெர்ஷன் 2. 200 தோள்களை துணித்த நாள் இந்த 1000 2000 தோள் யாருக்குமே கிடையாது. 1000 தோள் தான் அவனுக்கு. துணிந்த நாள் அறுத்து தள்ளின போது அந்த நாள் அந்த ஆகுலம் என்றால் வாயார் சொல்ல முடியாதபடி. அதில் ஒரு அந்தக்கு என்ன அர்த்தம், இன்னொரு அந்தக்கு என்ன அர்த்தம் தெரியல. ஆகுலம்னா துயரம், அந்தனா அது அந்து போனேன் அப்படின்ட்டு சொல்ற மாதிரியான ஒரு விருப்பம் இருக்கா? அந்த வந்தனே பிடிச்சிருக்காங்க. அப்படியா? அப்போது வந்த இல்ல வந்த அந்த ஆகுலம்னா அப்போ வந்து ஒரு இது இருக்கு. அந்த வந்தங்கும் போது ஒருவேளை பிரிச்சு இப்படி வந்த அந்த நாளிலே வந்த அந்த ஆகுலத்தை அமரர்களே அறிவார்கள்ங்கிற மாதிரி மாத்தி பொருள். இப்பதான் ஒரு பாட்டுல பார்த்தோம், அந்த நின்ற திருக்கோலமும் கிடந்த திருக்கோலமும் மாத்தி இருந்தது அந்த பாட்டுல. பாடகம் ஊரகம், நின்ற திருக்கோலம் இருந்த திருக்கோலம். உண்மையில அது இருந்த நின்றன்னு வரணும், சந்தத்துக்காக நின்ற இருந்தன்னு மாத்தி பயன்படுத்தின அந்த மாதிரி. வந்த துணித்த நாள் வந்த அந்த ஆகுலம் அமரரே அறிவார். இந்த வாயால் சொல்ல முடியாதபடி வந்து இவரு கொஞ்சம் விளக்கத்துக்காக இந்த ருத்ராதி மாதிரி சேர்த்ததுன்னு நினைக்கிறேன். வந்த அந்த ஆகுலத்தை அமரர்களே அறிவார். பண்டுதாக போதை மாத காரணத்தினால் வெகுண்டு இண்டவான இல்ல இதோட இது பண்ணிக்கலாம் நம்ம. அடுத்த பாட்டு வந்து பாலா சொன்னேன், அதை முடிச்சுக்கலாமா? இல்ல இதோட இந்த 10 முடியறது இல்லை, அப்படியே சுத்திக்கலாம். அடுத்த இதுல இது பண்ணிக்கலாம். நீங்களே